யாத்திராகமத்தின் புத்தகம் அவருடைய 2வது அதிகாரத்தை முழுமையாக வாசிப்போமா? அதெல்லாம் பிரசங்கமே இருக்கு இன்னைக்கு, அதனால கொஞ்சம் கவனமா அதை கேளுங்க. சில காலம் சென்றபின் எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவிர்த்து முறையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் எட்டினது. தேவன் அவர்கள் பெருமூச்சையை கேட்டு தம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைக்கிறார். சொல்லுங்க, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை தேவன் அவர்களை ஹல்லேலூயா சொல்லுங்க. தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைக்கிறார். இப்போ ரோமருக்கு எழுதின 10ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிப்போம். ரோமருக்கு எழுதின 10ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போமா? ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். போறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவன் என்ன பண்ணுவான்? கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவன் என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான். சொல்லுங்க, கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நாமத்தை நம்புகிறவன் அல்ல, தொழுது கொள்ளுகிற. படிமா. ஆதலால் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற எவனும் ரட்சிக்கப்படுவான். தொழுது கொள்வேன் அப்படின்ற வார்த்தைக்கு பதம் என்ன? தொழுது கொள்றது அப்படின்னா நம்பறதை விட ஒரு படி மேல. தொழுது கொள்றது எப்படிப்பட்டது? நம்பறதை விட ஒரு படி மேல. அப்போ இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு படி நம்ம மேல இருக்கணும். எப்ப என்ன பண்ணோம்? ஒரு படி மேல இருக்கணும். எப்படி ஒரு படி மேல இருக்கணும் அப்படின்னா, எல்லாரும் இயேசுவை நம்புற மாதிரி நம்ம இருக்க கூடாது. நாம நம்முடைய நம்பிக்கை கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. கர்த்தரை தொழுது கொள்வது வித்தியாசமா இருக்கு. தற்சமயத்துக்கு நம்ம தள்ளி வைப்போம். தேவனுக்கு சித்தமானால் இன்னொரு படி மேல இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ரொம்ப ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிற எவன் என்ன பண்ணுவான்? ரட்சிக்கப்படுவான். தொழுகை என்று சொன்னால் worship. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது அது தொழுகின்றதுக்கு என்ன அர்த்தம்? ஆராதிக்கிறது. கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வது என்ன அர்த்தம்? அதனாலதான் சொன்னேன், நீங்க இந்த ஒரு பாட்டை மறக்கவே கூடாது. எந்த பாட்டை? வாரம்ல அன்பு கூறு என்ற பாட்டு என்ன பண்ணாதீங்க, மறக்கவே மறக்காதீங்க. இந்த வாரத்துல நீங்க எப்பவுமே என்ன பண்ணீங்க? பாடிட்டே இருங்க. உங்களுக்கு இந்த வாரத்துல நன்மை வருதா இல்லையா மட்டும் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வாட்ஸ்அப்லாம் வரும் இல்லையா? இதை நீங்க ஷேர் செய்தால் உங்களுக்கு என்ன 1 கோடி ரூபாய் கிடைச்சிடும். இது நீங்க 100 பேருக்கு நீங்க அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு 2 கோடி ரூபாய் கிடைக்கும். நான் அந்த மாதிரிலாம் சொல்லல. நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லி நான் சொல்லுகிறேன். கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரை நீங்கள் தொழுது கொள்ளும் பொழுது, அந்த பாடலை நீங்க பாடி தேவனுடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும் பொழுது தேவனுடைய நன்மை உங்களிடத்துல சேரும். ஆமென். இதுதான் நம்பிக்கை. இதுதான் நம்பிக்கையை சார்ந்தது. அப்போ இந்த வார்த்தையினுடைய நீட்சி, இந்த கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிறவன் எவனும் ரட்சிக்கப்படுவார் என்கிற அந்த வார்த்தையினுடைய நீட்சி நாம் எங்கே போய் பார்க்கிறோம் என்று சொன்னால், அது யாத்திராகம புத்தகத்திலே அது போய் இருக்கிறது. என்று சொன்னால், யூதர்கள் ரட்சிப்பு என்றாலே, சேவ் அப்படின்னு சொன்னாலே அவங்க எங்க போயிடுவாங்க அப்படின்னா, யாத்திராகமத்திலே தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு செய்த நன்மைகளை அவர்கள் அங்கே நினைத்து பார்த்து, தற்போது தன்னுடைய வாழ்க்கையிலே நடக்கிற பிரச்சனைகளில் இருந்து வெளியே அவர்கள் வருவதற்கு, மீண்டு வருவதற்கு, அல்லது ஜெயிப்பதற்கு, அல்லது மேற்கொள்வதற்கு யாத்திராகமத்திலே தேவன் தன்னுடைய ஜனங்களுக்கு எப்படியெல்லாம் உதவி செய்தாரோ அப்படியெல்லாம் எனக்கும் உதவி செய்வார் என்று சொல்லி அவர்கள் நம்பினார்கள். அதனாலதான் முதல் வசனம் போடப்பட்டிருக்கிறது. சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தார். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்திலிருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம கூட முறையிடுற சத்தம் என்ன பண்ணணும்? தேவ சந்நிதியில போய் எட்டணும். தேவ சந்நிதி என்ன பண்ணணும்? எட்டணும். அப்பதான் அதனாலதான் சொல்றாங்க, கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. தேவ சமூகத்துல ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவர் எல்லாம் துதிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்க? உங்க குறைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, உங்க தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க, கர்த்தருடைய சமூகத்தில் முறையிடுங்க. ஏன் ஜெபத்தை விடக்கூடாதுன்ற? ஏன்னா அப்பதான் தேவ சந்நிதியில போய் எட்டணும். தேவ சந்நிதியில போய் எட்டணும். வேதம் அழகா சொல்லுது, தெளிவா சொல்லுது. சில காலம் சென்ற பின்பு, படிக்க எல்லாரும் சேர்ந்து படிப்போமா?
வேதாகம புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் எல்லாம் சேர்ந்து படிக்க போறோம். ஒரு நிமிஷம் இருங்க. சில காலம் சென்ற பின்பு எகிப்தின் ராஜா மரித்தான். இஸ்ரவேல் புத்திரர் அடிமைத்தனத்தினால் தவித்து முறையிட்டுக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்து முறையிடும் சத்தம் தேவ சந்நிதியில் கேட்கிறது. என்ன படிக்குமா? தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவுகூர்ந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார். தேவன் அவர்களை நினைத்தருளினார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பக்கத்துல உள்ள கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லும் போதே உடம்பு அப்படியே சொல்லுங்க, கர்த்தருக்கு ஆவியானவர் பயமா பலமா கிரீஸ்வரன் கையில பிடிச்சு சொல்லுங்க, தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். சொல்ல, தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். சொல்லுங்க, தேவன் உங்களை கண்ணோக்கி, சொல்லுங்க, தேவன் உங்களை நினைத்திருக்கிறார். தேவன் உங்களை கண்ணோக்கி. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உங்களை பார்த்து சொல்றேன், நீங்க என்ன பார்த்து சொல்றீங்க. என்ன? தேவன் உங்களை நினைத்தருளினார். தேவன் உங்களை கண்ணோக்கினார். என்ன பார்த்து சொல்லுங்க. நான் சொன்ன மாதிரி மண்டேனா ஒரு எனக்கு பிடிச்ச ஒரு ஊழியக்காரர் இருக்காரு. அவர் மீட்டிங் நான் போகும்போது அவர் ஒவ்வொரு மீட்டிங்லயும் அவர் சொல்லுவாரு, என்ன சொல்லுவாரு, எங்களை பார்த்து சொல்லுவார், ஊழியக்காரரை பார்த்து. நாங்க அவரை பார்த்து சொல்லுவோம். நான் கீழே இருக்க நானும் பாசா அவரும் பாசா தான். அப்ப மேடையில் அவர் எங்களை பார்த்து சொல்லுவாரு, கர்த்தர் உங்களுக்கு 2 பேருக்கு சமமானது தானே அந்த வார்த்தை. இது விசுவாசிகளுக்கு அந்த வார்த்தை இல்ல, ஊழியக்காரனுடைய நாவிலிருந்து புறப்படுற வார்த்தை. அதனால 2 பேரும் மாத்த சொல்லுவாங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரகாசிக்க கொண்டு பிரசன்னமாக்கி உண்மையில் உங்களுக்கு சமாதானத்துக்கு உண்மையில் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உண்மையில் பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிட கடவர் அப்படின்னு சொல்லி நாங்க 2 பேரும் மாத்தி சொல்லிப்போம். அல்லேலூயா. அப்போது வேதம் என்ன விசுவாசம்னா, வேதம் சொல்லுகிறது, அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. நான் நம்பிக்கை, இந்த நம்பிக்கையில உங்க மேல சொல்றேன். அது மாதிரி உனக்கு நன்மை நடக்கணும்னா நீ என்ன பண்ணணுமா? இருதயத்துல நம்பணுமா? நாவல அறிக்கை பண்ணணுமா? நாவல என்ன பண்ணணுமா? அதை சொல்லணுமா? நன்மை நடக்கணும்னா என்ன பண்ணணும்? இருதயத்துல முதல்ல நம்பணும், அதுக்கப்புறம் வாயில சொல்லணும். சொன்னாதான் அது நடக்கும். புரியுதுங்களா? அதனால கை நின்றதெல்லாம் வைக்கப்பட வேண்டாம். சொல்ல போறான், கர்த்தர் உங்களை கண்ணோக்கினார், கர்த்தர் உங்களை நினைத்தருளினார். அல்லேலூயா. இப்போ கர்த்தர் நம்மளை கண்ணோக்கி, கர்த்தர் நம்ம நினைச்சா என்ன நடக்குன்னா, கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இதான் நமக்கு வாக்குத்தத்தமே. வாக்குத்தத்தமே என்னது? கண்களில் கிருபை கிடைத்தது எதற்காக? கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ நீங்க மகிழ்ச்சியா இருங்க, நீங்க சந்தோஷமா இருங்க. நீங்க ஆண்டவரை நீங்க மகிழ்ச்சியோடு கூட நீங்க ஆண்டவரை ஆராதிங்க, ஆத்மரிங்க. தோல்வி உங்களுக்கு நிச்சயம் அல்ல, உங்களுக்கு வியாதி உங்களுக்கு நிரந்தரம் அல்ல. நிச்சயமா நீங்க வாழ்க்கை எப்பவுமே தோத்துக்கிட்டே இருப்பீங்க, வறுமையிலே இருப்பீங்க, கஷ்டத்திலே இருப்பீங்க, தரித்திரத்திலே இருப்பீங்கன்றது அது முடிவு அல்ல. கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்கள் வறுமை மாறும். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார், உங்கள் கடன் பிரச்சனை மாறும். கர்த்தர் உங்களுக்கு நினைத்திருக்கிறார், உங்கள் வருமானம் அதிகமாகும். கர்த்தர் உங்களை நினைத்திருக்கிறார். எதற்காக நினைத்திருக்கிறார் என்று சொன்னால், ஆசீர்வதிக்க கர்த்தர் நினைத்திருக்கிறார். அடிக்க நினைக்கல, தண்டிக்க நினைக்கல, அழிக்க நினைக்கல, ஆசீர்வதிக்க ஆண்டவர் நினைத்திருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நினைத்தறினார். எப்ப நினைத்தறினாரு அப்படின்னா, ஒரு சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள், அந்த ஜனங்கள் இதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நான் சொன்னேன். இவர்கள் பெருகி கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காக பல திட்டங்களை பிசாசு போட்டான். பல திட்டங்கள் என்ன பண்ணா, அந்த ராஜா, பார்வோன் ராஜா போட்டான். போட்ட உடனே கர்த்தர் அவன் திட்டத்தெல்லாம் நொறுக்கி ஆண்டவர் ஜனங்கள் பெருகதான் செஞ்சார். என்ன பண்ணாரு? பெருக ஆண்டவர் செஞ்சார். இதை நம்ம பார்த்தோமா இல்லையா? எவ்வளவு பிசாசு நீ முன்னேறதுக்கு தடையா இருப்பான், எவ்வளவு திட்டங்களை போட்டு உன்னை தடை பண்ண நினைப்பான், அவனுக்கு என்னென்னவோ பண்ண நினைப்பான். ஆனா தேவனுடைய கிருபை உங்க மேல இருக்கிறதுனால நீங்க பெருகுவீங்க, நீங்க தோத்து போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ திடீர்னு சொல்லி ஒரு முடிவு எடுக்கிறான். என்ன முடிவு எடுத்த உடனே, இந்த ஆண் பிள்ளைகள் பிறக்கிறதுனால அவங்க பெருகுறாங்க, மொத்த ஆண் பிள்ளையும் கொன்னுடுறா அப்படின்னு. மொத்த ஆண் பிள்ளையும் கொன்னுடுறான். கொன்னுட்ட உடனே எல்லா ஆண் பிள்ளையும் கொன்னுடுறாங்க. ஆனா ஒரு பிள்ளை பிறகுது. அந்த பிள்ளை பார்த்தா ரொம்ப அழகா இருக்குது. அந்த பிள்ளை எப்படி இருக்குது? ரொம்ப அழகா இருக்குது. அப்போ அந்த பிள்ளையை கொன்னுடணும். சட்டப்படி என்ன பண்ணணும்?
கொன்னுடணும். ஏன்னா எகிப்தில ஒரு சட்டம் இருக்கு. எபிரேய குடும்பத்துல ஒரு ஆண் பிள்ளை பிறந்தா ஆண் பிள்ளை இருக்கக்கூடாது, அது கொன்னுடணும் அப்படின்ற சட்டம் இருக்கு. ஆனா இப்ப அந்த பிள்ளை அழகா இருக்குது, பார்த்த உடனே சிரிக்குது, ஒரு ஏதோ ஒரு தோட்டம், அதை கவனிச்சு பாருங்க, ஏதோ ஒரு தோற்றம், ஏதோ ஒரு விஷயம், ஏதோ ஒரு அழகு, அந்த பிள்ளை சிரிக்கிறது, அந்த பிள்ளை ஒதுக்கி, அந்த பிள்ளை ஓச்சிருக்கு அழுவுறது, ஏதோ ஒண்ணு அதை பார்த்த உடனே அந்த பிள்ளையை கொல்றதுக்கு மனசு வரல. அந்த பிள்ளை என்ன பண்றதுல கொல்லக்கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டாங்க. முடிவு எடுத்துட்டு என்ன பண்றாங்கன்னா அந்த பிள்ளையை மறைச்சு வைக்கிறாங்க. என்ன பண்றாங்க? அந்த பிள்ளைய மறைச்சு வைக்கிறாங்க. மறைச்சு வச்சு 3 மாசம் மறைச்சு வைக்கிறாங்க. 3 மாசத்துக்கு அப்புறம் மறைக்க முடியல. ஏன்னா அது வந்து கத்த ஆரம்பிக்குது. ரொம்ப என்ன பண்ணுது? கத்த ஆரம்பிக்குது, பண்ண ஆரம்பிக்குது. அது ஒரு அதுக்கப்புறம் அந்த பிள்ளைய எடுத்து என்ன பண்றாங்கன்னா, படிச்சோம் இல்லையா, ஒரு பெட்டி ஒண்ணு எடுத்து, ஒரு நாணல் பெட்டி ஒண்ணு செஞ்சு, அந்த நாணல் பெட்டியில என்ன பண்றாங்க, அந்த குழந்தைய வச்சு, அந்த குழந்தை என்ன பண்றாங்க, தண்ணியில விட்டுறாங்க. தண்ணியில விட்ட உடனே அந்த அம்மா பார்வனுடைய குமாரத்தி குளிக்க வருது ஆத்துல. பார்வனுடைய குமாரத்தி ராஜாவுடைய பொண்ணு குளிக்க வருது. குளிக்க வரும்போது பார்த்தா ஒரு பெட்டி ஒன்னாச்சு வருது. உடனே அந்த ராஜாவுடைய குமாரத்தி, அதாவது அந்த பார்வனுடைய தங்கச்சி, அவளுக்கு தாதிமார்கள் என்ன பண்றாங்கன்னா, பெட்டி ஒண்ணு வருது, நான் போய் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போய் எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்து பெட்டி திறந்து பார்த்தா அது ஒரு அழகான குழந்தை. ஆனா எபிரேய குழந்தை. பார்த்தவனே தெரிஞ்சு போச்சு எபிரேய குழந்தை. ஏன்? எகிப்தியர்கள் எப்படி இருப்பாங்க? கருப்பா இருப்பாங்க, பிளாக் பீப்புள். அவங்கதான் ஒரு காலத்துல ரொம்ப பவரா இருந்தாங்க. அப்ப இந்த குழந்தை எப்படி இருக்கு? நல்ல ஃபேரா, அழகா, சூப்பரா இருக்கு. அப்ப உடனே கண்டுபிடிச்சாங்க, இது வந்து நம்ம எகிப்தியருடைய குழந்தை இல்ல, இது எபிரேயர்களுடைய குழந்தை அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சது. இந்த எகிப்தியருடைய அம்மா யாரா ஒருத்தர் இருந்தா கூப்பிடுவாங்க பால் கொடுத்து, அந்த குழந்தைக்கு என்ன சம்பவிக்குமோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தையுடைய அக்கா என்ன பண்ணுச்சு, நதியில விடும் பொழுது அதை பார்த்து கொண்டு இருந்தது. அந்த குழந்தைய அப்படியே உத்து பார்த்துட்டு இருந்தது அந்த அவங்க அக்கா. அந்த பெட்டி போக நதியில் அடிச்சுட்டு போக அந்த பெட்டி பின்னாடியே ஓடியாரு. தம்பியை குளத்துல விட்டுட்டாங்க. அம்மா என்ன பண்ணாங்க, 3 மாசம் குழந்தை விட்டுட்டாங்க. அம்மா வீட்டுல இருந்துச்சு. ஆனா அக்காவுக்கு என்ன பண்ண முடியல, அக்காவுக்கு வீட்டுல இருக்க முடியல. ஐயோ என் தம்பி என்ன பண்ணிட்டாங்க, உடனே சொல்ல முடியல, ஒன்றும் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி என்னன்னா என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிறதுக்காக அந்த பெட்டி கூடவே ஓடியாரு. இவ்வளவு தூரம் விழுந்திருக்கு பாருங்க அக்கா. யாரா ஓட சொன்னாங்களா? எப்ப பாத்துட்டு சொன்னாங்களா? இல்ல. ஆனா தம்பிக்கு என்ன ஆயிடும், நான் சொல்லுவேன், யார வேணாலும் விட்டு கொடுப்பாங்க. ஆனா பெண்கள் இந்த தம்பியையும் அண்ணனையும் மட்டும் நம்ப மாட்டாங்க, விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அப்போ அந்த கூடவே முடியாது பார்த்தா கரெக்டா எங்க போய் சேரமோ அந்த குழந்தை சேர்ந்துச்சு. அந்த பெட்டியை திறந்து பாக்குறாங்க. திறந்து பார்த்தா அந்த குழந்தையை கொண்டுவாங்க. பார்த்தா கொல்லல. அந்த அம்மா என்ன பண்ணுது, இந்த குழந்தையை எனக்காக வளர்க்கணும்னு அந்த அம்மா குழந்தைய எடுத்துருச்சு. எடுத்துக்கிற உடனே இந்த அம்மா என்றாவது, யார் என்றாவது, அக்கா என்றாயிட்டு, ஏமாயமா இந்த குழந்தைய வளர்க்கறதுக்கு எபிரேய பொண்ணு ஒண்ணு இருக்குது, நான் கொண்டு வரட்டுமா அப்படின்னும் போது, சரி நீ கொண்டு வா அப்படின்னும் போது கரெக்டா போயிட்டு இவங்க அம்மாவே, அந்த குழந்தைக்கு அம்மாவே கூட்டு வந்துச்சு. கூட்டு வந்த உடனே அவங்க சொல்றாங்க, இந்த குழந்தையை எனக்காக நீ வளர்த்தது அப்படின்னு சொல்லி எங்க இருந்து சொல்றாங்க, அரண்மனையில இருந்து சொல்றாங்க. மோசே என்ன பண்றாரு, குப்பத்தொட்டில இருந்து எங்க போனாரு, அரண்மனைக்கு போயிட்டாரு. இப்போ அரண்மனையில இருந்து மறுபடியும் எங்க வர்றாரு, குப்பத்தொட்டிக்கு வர்றாரு மறுபடியும். ஏன்னா இப்ப எபிரேயர்கள் வாழ்ந்த இடம் குப்பத்தொட்டியான இடத்துல தான் வாழ்ந்துருந்தாங்க. இன்னைக்கு யூதர்கள் நான் தான் பெருசுன்றாங்க, வாழ்ந்த இடம் அப்படிதான், மதிக்க மாட்டாங்க அவனை. அப்போ அதற்காக நான் காசு தரேன், இந்த குழந்தையை வளர்க்கறதுக்காக நான் காசு தரேன், உனக்கு இந்த குழந்தைக்கான செலவுல நான் காசு தரேன் அப்படின்னு சொல்லி எபிரேயருடைய சொந்த பார்வோனுடைய குமாரர் சொன்ன உடனே இந்த தாயானவள் அந்த குழந்தையை கொண்டு வந்து வளர்க்கிறார். வளர்க்கும் போது என்ன சொல்றாரு, நீ வந்து என் குழந்தைதான், நீ வந்து என் குழந்தைதான். இப்படிப்பட்ட ஒரு சட்டம் போட்டுட்டாங்க, எல்லா குழந்தையும் கொண்டுட்டாங்கடா, உன்னை நான் கொல்ல முடியல, ஏன்னா நீ ரொம்ப அழகா இருந்த, அழகா சிரிச்ச, ஆமென் அல்லேலூயா. ஏதோ ஒண்ணு பண்ண. அதாவது இதை நான் ஒரு நாள் படிச்சுட்டு இருக்கும்போது எப்படிங்கிறான்னா, ஒரு வேலை செய்யற இடத்துல ஏதோ ஒரு உயர்வு வரணும்னா நம்முடைய ஆக்டிவிட்டிஸ், நம்முடைய செயல்பாடுகள் நமக்கு மேல இருக்கிறோம். நம்ம வேலை மட்டும் இல்ல, நம்முடைய சிரிப்போ, நம்முடைய அணுகுமுறையோ, இல்ல நம்முடைய பேச்சோ, இல்ல நம்முடைய நடையோ, இல்ல நம்முடைய ட்ரெஸ்ஸிங்கோ, ஏதோ ஒண்ணு நமக்கு மேல இருக்கிறவங்களை இம்ப்ரெஸ் பண்ணும், அவங்கள பாதிக்கும் பொழுது நம்ம வேலை திறமையை காட்டிலும் அது ரொம்ப அவங்களுக்கு பிடிச்சதா இருக்கிறதுனால அவங்க அதை நேசிச்சு நம்மள இன்னும் மேல ஒரு கண்ணு வச்சு இவனை கொஞ்சம் நல்ல நிலைமை கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினைப்பாங்க. இல்லையா? நான் நினைப்பேன்னா அது நம்முடைய முயற்சினால இல்ல, முழுக்க தேவனுடைய கிருபையினால அது நடக்கும் நான் நம்புறேன். அல்லேலூயா.
அப்போ நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது நேச்சர், அது கடவுளால் கொடுக்கப்படுகிற ஒன்று. அப்போ நீங்க அது யாருக்கு கிடைக்கும்னா, நான் நினைக்கிறேன் தேவ கிருபை பெற்றோருக்கு கிடைக்கும். நமக்கு தேவ கிருபை நமக்கு கிடைச்சிருக்கு. அல்லேலூயா. அந்த தேவ கிருபை உங்களுடைய வேலையில, உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய பிசினஸ்ல நீங்க முன்னுக்கு வருவதற்கு உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய பாடி லாங்குவேஜ், உங்களுடைய சிரிப்பு, உங்களுடைய ஆக்டிவிட்டி, உங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ், உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய நீங்க பேசுறது, இது ஏதோ ஒண்ணு உங்களுக்கு வேலை தரக்கூடிய, நீங்க பிசினஸ் பண்ணக்கூடிய வர கஸ்டமர் அல்லது உங்க மேல இருக்கிற அதிகாரிகளை அது கவர்ந்து, உங்களுடைய பேச்சினுடைய வித்தியாசம், உங்களுடைய ப்ரொனன்சியேஷன், ஏதோ ஒண்ணு அவங்களை வந்து டச் பண்ற மாதிரி அங்க போய் அவங்களை டச் பண்ணி அவங்க மைண்ட்ல அவங்களை வச்சுப்பாங்க. என்ன வச்சுப்பாங்கன்னா, எப்படியாவது இந்த பொண்ணுக்கு நம்ம என்ன பண்ணணும், நன்மை செய்யணும், எப்படியாவது இந்த பையனுக்கு நம்ம நன்மை செய்யணும், எப்படியாவது அவரை மேல கொண்டு வரணும். யார்கிட்ட இல்லாத ஒரு நேச்சர், ஒரு சுபாவம், தனிப்பட்ட ஒரு சிறப்பு இவங்கிட்ட இருக்குதே அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிற அளவுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஒரு ஆக்டிவிட்டி நமக்கு கொடுப்பாங்க. அல்லேலூயா. ஆனா மோசேக்கு அது இருந்தது. எல்லா குழந்தையும் கொண்டுட்டாங்க, மோசே மட்டும் கொல்லல. மோசே மட்டும் கொல்லல. ஏன்னா அது எப்படி இருந்தான் வசனம் சொல்லுது, அவன் ரொம்ப அழகா இருந்தான், ரொம்ப துருத்துரு இருந்தான், ரொம்ப அழகா சிரிச்சான், கை கால்லாம் ஆட்டும் போது அழகா இருந்தான். அவன் பார்வை பார்க்கும் பொழுதே அப்படியே கொல்லும், அப்படியே இழுத்துரு. சில குழந்தைங்க பார்த்துச்சுன்னா அப்படியே அந்த கண்ணு பெருசா இருக்கும், ஒரு மாதிரி வீட்டு மாதிரி இருக்கும், அப்படியே சூப்பரா இருக்கும். அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயம் அந்த மோசேவனுடைய அந்த குழந்தைக்கு என்ன தெரியும், அழகா சிரிக்கணும், ஏதோ உள்ள என்ன வச்சு பண்ணிருக்கும் அந்த குழந்தை. நம்ம எல்லா குழந்தையும் கொண்டுட்டு இருக்கிறாங்க, நம்மளையும் கொண்டுடுவாங்களோ அப்படின்ற பயத்துல சிரிச்சிருக்குமா? குழந்தையா இருக்கும்போது என்ன பண்ணிருக்காது, அதுக்கு ஒண்ணுமே தெரியாது, அது என்ன நடக்குதுன்னே தெரியாது. ஆனா அது இயல்பை இது வெளிப்படுத்துகிறது. அந்த இயல்பு பார்க்கிறவர்களுடைய கொல்ல வேண்டும் என்று வருகிறவருடைய குலகார எண்ணத்தையே மாற்றிச்சு. அந்த குழந்தை விட்டுலாமே அப்படி போற அளவுக்கு பண்ணிருச்சு. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இது தேவனாலே அன்றி சுயபலத்தினால் நடக்காது. ஆமென். அல்லேலூயா. மோசேவுடைய உயிர் தப்பினதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய அந்த நேரத்துல வசனம் சொல்லுது, அவருடைய மோசே அந்த குழந்தையினுடைய அணுகுமுறை ரொம்ப அழகா இருந்தது, ரொம்ப அழகா சிரிச்சது, ரொம்ப அழகா கை கால் வச்சுட்டு அப்படியே அழகா இருந்தது. அதுதான், வேற ஒண்ணும் இல்லைங்க. அப்போ அப்படி ஒரு சம்பவம் நடக்கணும் அப்படின்னா தேவ கிருபை அந்த குழந்தை மேல இருக்கணும். அல்லேலூயா. சொல்லுங்க, அல்லேலூயா. தேவ கிருபை இருக்கணும். அந்த தேவ கிருபை தான் அந்த பார்க்க கொல்லணும், கொலை செய்யணும்ன்ற எண்ணத்தில் இருக்கிறவங்களுடைய மனநிலைமையே மாற்றுகிறது என்று சொன்னால் இப்ப தேவ கிருபை எவ்வளவு பெருசு. அந்த குழந்தை திட்டம் போட்டு பிளான் பண்ணி ஏதாவது கெஞ்சி உயிர் பெற்ற வாங்கிச்சா? இல்ல. இங்கேயோ அந்த குழந்தை தப்பிச்சுக்கிச்சு, அங்க ஆத்துல விட்டாலும் தண்ணி வந்து தப்பிச்சுக்கிச்சு, எதிரியுடைய கையிலே போய் மாட்டிக்கிச்சு, எதிரியுடைய கண்களிலும் கர்த்தர் கிருபை நிக்க செய்தார். அப்போ அந்த குழந்தை வந்து எவ்வளவு கிருபை பெற்ற குழந்தையா இருக்கு. அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இதோடு கூட நான் முடிக்கிறேன். இந்த கிருபை உங்களோடு இருக்கும் என்று சொல்லி நான் அப்படியே இருப்போமா? ஒரு அறிமுகமாக நான் சொல்றேன், இன்றைக்கு நீங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் திட்டம் போட்டு எதை செய்தாலும் உங்களுக்கு அது சக்சஸ்ஃபுல் ஆகுமா என்னன்னு தெரியாது. ஆனா தேவ கிருபை உங்க மேல இருந்ததுனால் உங்களுடைய அணுகுமுறை, உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிரிப்பு, உங்களுடைய ப்ரொனன்சியேஷன், உங்களுடைய லாங்குவேஜ், உங்களுடைய ட்ரெஸ்ஸிங், நீங்க ஏதோ ஒன்று உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும், உங்களுக்கு நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற, உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய இடத்துல இருக்கிற அவர்களுக்கு அது ஒரு என்ன சொல்றது, ஒரு ஈர்ப்பை மேல அது உண்டு பண்ணும். மோசேவுக்கு தேவன் கொடுத்த கிருபையினால மோசேவினுடைய அழகு, அந்த குழந்தையினுடைய அழகு, கொலைகார இடத்துல இருந்தவருடைய அந்த எண்ணத்தையே, கொல்ல வேண்டும் என்று வந்தவருடைய எண்ணத்தையே மாற்றி காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தை அவர்களுக்கு கொடுத்தது. மற்ற குழந்தைலாம் கொண்டுட்டாங்க, நிறைய குழந்தைகளை கொண்டுட்டாங்க, ஆனா மோசே கொல்ல முடியல. காரணம் என்னன்னா, வேதம் சொல்லுது ரொம்ப அழகா இருந்தான், அதை அடவுள்ளது என்று சொல்லி கண்டு அதை 3 மாதம் மறைத்து பின்பு மறைக்க கூடாமல் அதை ஒரு பெட்டியிலே, நாணல் பெட்டியில வைத்து துணியில சுற்றி அதை கரையில விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நான் என்ன நினைக்கிறேன் என்று சொன்னால், அந்த குழந்தையினுடைய ஆட்டிடியூட், அந்த குழந்தையினுடைய சிரிப்பு, அந்த குழந்தை சத்தம் போடுறது அழகா, ஏதோ ஒரு சத்தம் போட்டிருக்கு. அந்த குழந்தை கொலை செய்ய வேண்டும் என்று வந்தவர்களுடைய அந்த எண்ணத்தை மாற்றினது, காப்பாற்ற வேண்டும் என்று எண்ணம் கொடுத்தது. கடைசியில் எதிரி கையில போய் யார் இந்த சட்டத்தை போட்டாலும் அவங்க கையிலே போய் மாட்டிச்சு அந்த குழந்தை. அங்கேயும் கர்த்தருடைய கண்களில் இந்த குழந்தைக்கு கிருபை கிடைத்தது. அதனால் அவன் வளர்ந்தான், அவன் பெரியவனான என்று சொல்லி வேதத்தில் போடப்பட்டிருக்கு. இதனுடைய தொடர்ச்சி சம்பவங்களை நான் பார்ப்பேன். தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன்,
இப்படிப்பட்ட கிருபை உங்கள் மேல் வரும் என்று சொல்லி நான் இந்த வார்த்தை என்று சொல்கிறேன். இதனாலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். இதனாலே உங்களுக்கு நன்மை உண்டாகும். இதனாலே உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று எண்ணம் கொண்டிருக்கிறவர்கள் அதிகமாவார்கள். உங்களுடைய பேச்சு, உங்களுடைய ஆட்டிடியூட், உங்களுடைய ட்ரெஸ்ஸிங், உங்களுடைய லாங்குவேஜ், உங்களுடைய சிரிப்பு, உங்களுடைய பார்வை, இவை எல்லாவற்றும் தேவனுடைய கிருபை இறங்கும். உங்களுடைய திறமையை காட்டிலும், உங்களுடைய வேலையை காட்டிலும், உங்களுடைய அறிவை காட்டிலும் இது அதிக விதமாய் உங்களுக்கு உதவி செய்யும். உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்கிற எண்ணத்தை உங்கள் மேல் அதிகாரிகளுக்கு, உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டிய இடத்தில் இருக்கிறவர்களுக்கு உங்கள் மேல் அதிக கவனத்தை இது உண்டு பண்ணி தரும். அதனால தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்லுகிறேன், தேவன் அவர்களை நினைத்தருளினார், தேவன் அவர்கள் மேல் கண்ணோக்கமானார், தேவன் அவர்களை நினைத்தருளினார் என்று சொல்லி எழுதப்பட்ட வார்த்தை மோசேவை கர்த்தர் நினைத்தார். அந்த பிறக்க போகிற அந்த குழந்தையை கர்த்தர் நினைத்தார். அதனாலே அவன் குப்பையில் இருந்தவன் அரண்மனைக்கு போகிறான். அதுபோல நானும் சொல்லுகிறேன், கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நாம் குப்பையில் இருக்கிறோம். இன்றைக்கு நாம் ஒன்றுக்கும் உதவாதவர்களாய் இன்றைக்கு கருதப்படுகிறோம். எண்ணப்படாதவர்களாய், நினைக்கப்படாதவர்களாய், மதிப்பில்லாதவர்களாய் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நான் சொல்லுகிறேன், அரண்மனைக்கு நாம் போக போகிறோம். அரண்மனையின் வாழ்க்கையில வாழ போகிறோம். நம்முடைய பிரயாணம், நம்முடைய டிராவல் அரண்மனையை நோக்கி போய் கொண்டிருக்கின்றன. விசுவாசியுங்கள், நீங்கள் பெரிய வாழ்க்கை வாழப் போகிறீர்கள். நாம் பெரிய வாழ்க்கை வாழப் போகிறோம். இந்த ஊழியம் பெரிய ஊழியமாய் மாறப்போகிறது என்று சொல்லி இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். இதை நிச்சயமாய் கர்த்தர் செய்து முடியும்.